திருவண்ணாமலையில் கிரிவல பக்தர்களிடம் இருசக்கர வாகன நிறுத்தத்திற்கு அதிக கட்டணம் வசூல் செய்யும் தனியார் நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுத்து முறையான கட்டணம் வசூலிக்க பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபாடு செய்கின்றனர். சென்னை, வேலூர் உள்ளிட்ட பெருநகரங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் இருசக்கர வாகனத்திலேயே திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணா நுழைவாயில் உள்ளிட்ட சில இடங்களில் தனியார் சார்பில் இருசக்கர வாகன நிறுத்தம் அமைக்கப்பட்டு அவர்களிடம் 30 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை கட்டணம் வசூல் செய்து கொண்டு வாகனங்களை நிறுத்த அனுமதிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் கிரிவல பக்தர்களுக்கு பல்வேறு விதமான வசதிகளை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக ஆட்டோ கட்டணம் உள்ளிட்ட கட்டணங்களை பக்தர்கள் பாதிக்காத வகையில் குறைந்த கட்டணத்தை நிர்ணயம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதே போன்று தனியார் வாகன நிறுத்தகங்கள் மற்றும் லக்கேஜ் சென்டர் போன்றவற்றிற்கும் மினிமம் 10 ரூபாய் வசூல் செய்ய வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்த போதிலும் திருவண்ணாமலை அண்ணா நுழைவாயில் அருகே தனியார் இருசக்கர வாகன நிறுத்தம் அமைக்கப்பட்டு இருசக்கர வாகனங்களுக்கு ரூபாய் 30 முதல் 50 ரூபாய் வரை வசூல் செய்கின்றனர். என்ன 30 ரூபாய்ங்களா? ஆரம்பத்துக்கு அதான் வாங்கிருந்தோம். இதனால் இருசக்கர வாகனம் விடக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆகவே மாவட்ட நிர்வாகம் வருகின்ற பக்தர்களுக்கு ஏதுவாக ஆட்டோ கட்டணம் உள்ளிட்டவைகள் அதிகாரிகள் நியமித்து கட்டுக்குள் வைப்பதை போல் தனியார் இருசக்கர வாகனங்கள் பார்க்கிங் செய்பவர்களுக்கும் குறைந்த கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்ற உத்தரவை மாவட்ட நிர்வாகம் பிறப்பித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஆன்மீக பக்தர்கள் கோரிக்கையாக உள்ளது.